நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கல்யாணம் பண்ணவங்களுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. நான் ஸ்டீஃபன் ஐயா கிட்ட வந்து எல்லா மாதமும் வந்து ஜெயிப்பேன். ஒரு வாட்டி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜெபம் பண்ணேன். அந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு அவங்க இன்டர்வியூக்கு கால் பண்ணாங்க.
அந்த நெக்ஸ்ட் வீக்கு அந்த வேலையும் கிடச்சிச்சு. ஆண்டவர்கிட்ட நான் ஒரு நல்ல வேலை தான் கேட்டேன், ஆனால் ஆண்டவர் நல்ல வேலையும் கொடுத்துட்டார், நல்ல சம்பளம், சந்தோஷமாக இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அண்ணா ப்ரேயரில் சொன்னாங்க, வெளிநாடு போக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் விசா காரியம் ரெடி ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தனி ஜெபத்தில் வருமானத்துக்கான வழிவாசலை திறந்து கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து 3 மாதம் ஜெபிச்சாங்க. அபுதாபியிலேருந்து கம்பெனியில் வந்து வேலைக்கு கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்திலே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்க நீர் சுத்தமாக இருக்கிறேன். தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, எப்பிராத்தா என்று சொல்லப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்பிராத்தா என்று சொல்லப்படுகிற சின்ன பெத்லகேமே, எப்பிராத்தா என்று சொல்லக்கூடிய சின்ன பெத்லகேமே, நீ யூதேயா தேசத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பட்டணங்களிலே நீ சின்ன ஒரு கிராமமாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிற பெரிய ராஜா உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறார். அல்லேலூயா. ரூத் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இந்த பெத்லகேமில் வாழ்ந்த ஒரு மனுஷன் போவாஸ். அவன் மிகுந்த ஆஸ்திகாரனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய பணக்காரன். இவன் பணக்காரன் ஆகி மிகுந்த ஆஸ்தி ஆனதுக்கு ரகசியம் என்ன? இன்னைக்கு அப்பத்திற்கு கஷ்டப்படுகிற தேவ பிள்ளைகளே, பெத்லகேமின் ஆசீர்வாதங்களில் ஒன்றாகிய அப்பம் குறைவில்லாமல் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, அப்பத்தில் குறைவோடு கூட நீங்கள் இருந்தால் அதை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களுக்கு பெரிய ஆஸ்திகாரர்களாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதங்கள் ஒன்று, பெரிய ஆஸ்திகாரனாகிய இந்த போவாஸ் வாழ்ந்த ஊர் அந்த ஊர் தான். ஏன் அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆஸ்தி? இதே நகோமியுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவன் தான். ஆனால் அவன் ஆனதுடைய ரகசியம் என்னன்னா, தொழிலாளர்களை மதிக்கிறவன், ஏழைகளுக்கு கொடுக்கிறவன். இந்த ஏழை பெண்மணி வந்தா அள்ளி கொடுத்தான். சாப்பிடுமா நல்லா, ஏமா நீ ஒன்னொன்னா பொறுக்கிட்டு அலையிற, தாராளமாக சாப்பிடு. ஏழைகள் மேலே கரிசனை உள்ளவன் இந்த போவாஸ். அதனால தான் அவன் பெரிய ஆஸ்திகாரனாக மாறினான். இன்னைக்கு யார் யார் பெரிய ஆஸ்திகாரனா, சொந்த வீடு வாசல் வாகனம் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, முதல்ல இருக்கிறதுல ஏழைகளுக்கு கொடுத்து பழகுங்க. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்திகாரனா மாறினானா, அது காரணம் என்னென்னா, ஏழைகளுக்கு கொடுக்குறவன். ஒவ்வொரு அரிசியாக பொறுக்கிட்டு இருந்தா, ஆனால் இவன் அள்ளி அவளுக்கு கொடுத்து சாப்பிடுமா, திருப்தியா சாப்பிடுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது, மீந்ததை வைத்து கொண்டாளாம். வயிற்று பழப்புக்காக போனவளுக்கு அவ்வளவு ஆகாரம் கொடுத்த. 2வது, வேலைக்காரர்களை மதிக்கிறவன் அவன். நீங்கள் பெரிய ஆஸ்திகாரெல்லாம் மாறணுன்னா முதல்ல உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள மதிக்க பழகிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டில் சர்வெண்டாக இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களிடத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், அவங்கள மதிக்க நீங்கள் பழகுனீங்கன்னா தான் உங்களை சிறந்த ஆஸ்திகாரர்கள் ஆண்டவர் மாற்றுவார். இல்லைன்னா இருக்கிறதையும் பிடுங்கிட்டு வெறுமனே போன அனுப்பி விட்டுருவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவன் வேலைக்காரர்களை ஆசீர்வதிக்கிறவன். இன்னைக்கு நிறைய பேர் தன்னிடத்தில் பணி செய்கிறவர்கள சபிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்க பழகிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை,
அதன் பிறகு அந்த வேலை செய்கிறவங்க அவன் ஆசீர்வதிக்கிறாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது எதுக்கு அடையாளம்னா, அவர்களுடைய வாழ்த்துதல் நமக்கு புண்ணியங்களை சேர்க்கும். அவன் பெரிய ஆஸ்திகாரனா மாறுதனுடைய ரகசியம் அநேக ஏழைகளுக்கு அவன் செய்த தான தர்மங்கள், அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த மரியாதை நிமித்தம் புண்ணியங்களை தேடிக்கிட்டான். அதனால தான் அவன் பெரிய ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பெத்லகேமுக்கே இவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்றால், பெத்லகேமில் பிறந்த இயேசு உனக்குள்ளே பிறந்தால் இனி உனக்கு ஆகாரத்திற்கு குறையில்லை. ஆமென். எப்பிராத்தா என்று சொல்லப்பட்ட சின்ன பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள 1000 பட்டணங்களுக்குள்ளே மிக சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து பிறப்பார். இன்னைக்கு உன் குடும்பத்திலே நீ மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிற இயேசு உனக்குள்ளே பிறப்பார். ஹல்லேலூயா. அவர் உனக்குள்ளே பிறக்கும் பொழுது பெத்லகேமின் ஆசீர்வாதங்கள் அத்தனை உனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கும். முதலாவது இந்த பெத்லகேம் ஆகாரம் அருளும் பெத்லகேம். இரண்டாவது இந்த பெத்லகேம் வந்தவர்களை வாழ வைக்கிற பெத்லகேம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் 13வது வசனம் வாசிப்போமா? அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க, ஒன்றும் இல்லாமல் இந்த தானியங்களை பொறுக்கி கொண்டிருந்த அந்த ரூத்துக்கு ஒரு பெரிய மறு வாழ்வு கிடைத்தது. ஹல்லேலூயா. பெத்லகேம் வாழ்வு கொடுக்கிற ஒரு பட்டணம். பெத்லகேம் மறு வாழ்வு கொடுக்கிற ஒரு பட்டணம். பெத்லகேமே மறுவாழ்வு கொடுக்குதுன்னா, பெத்லகேமில் பிறந்த இயேசு இன்றைக்கு யார் யாருக்கு வாழ்க்கை கிடைக்கலையோ அத்தனை பேருக்கு இன்றைக்கு வாழ்க்கையை கொடுப்பார். அத்தனை பேருக்கு மறுவாழ்வை கொடுப்பார். எத்தனை பேர் வாழ்க்கையை இழந்து மறுவாழ்வுக்காக காத்திருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கு மறுவாழ்வு. எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்வுக்காக காத்திருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு இன்றைக்கு வாழ்வு. ஆமென். ஆமாம், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆண்டவரே, டிசம்பர் 31க்குள்ளால இங்கே நிறைய பிள்ளைகள் 30 வயசு 35 வயசு 40 வயசு உள்ள பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. அவர்களுடைய திருமணத்தை நீ நடத்தி தருவது உமக்கு லேசான காரியம். ஆமென். அது பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆம்பளை தம்பிங்களா இருந்தாலும் சரி, எல்லா திருமண தடைகளை உடைக்கிறார். ஏன்னா இன்றைக்கு பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்திற்குள்ளே அனுப்புகிறார். நடக்காத சுப நிகழ்வுகள் எல்லாம் இந்த நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் நடக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வார். ஆமென். வந்தவர்களை வாழ வைக்கிற பெத்லகேம். வாழ்வை இழந்து வந்த ரூத்திற்கு இங்கு வந்த உடனே அவ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தவளுக்கு ஒரு பெரிய மிகுந்த ஆஸ்திகாரன், பெரிய செல்வ சீமான ஆண்டவர் அவளுக்கு துணையாக கொடுத்தார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கல்யாணத்தனை அவன் குடும்பக்காரங்க எல்லாம் வாழ்த்துறாங்க. எப்படி நான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த ராகாலை போல லேயாளை போல வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படின்னு பாருங்க. அவ உள்ள வரும் பொழுதே எதிர்ப்போட வரல, முழு குடும்பத்தாரும் உன் வீட்டுக்குள்ளால வாழ வருகிற மருமகள் ஆண்டவர் எப்படி இஸ்ரவேலின் குடும்பத்தை கட்டுவிக்கும்படி ராகேலை லேயாளை ஆசீர்வதித்தாரோ அதே போல அவள் வாழ்ந்திருக்க செய்வார். நிறைய பிள்ளைங்க வீட்டுக்குள்ளால கல்யாணம் பண்ணி போகும்போதே எதிர்ப்போட போறாங்க. ஏன்னா ஆண்டவர் அமைச்சு கொடுக்காம இவங்களே ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டு உள்ள போறாங்க.
எப்படி பார்த்தாலும் டோர் திறந்திருக்கிற இடத்துக்குள்ளே போகிறதும் மூடி இருக்கிற இடையில போய் தலையை முட்டி பாக்ஸிங் குத்து போட்டு திறக்கிறியா திறக்க மாட்டியா, கேட்டை திறக்கிறியா இல்லையா, நான் வீட்டுக்குள்ளே போனோம், என் புருஷன் உள்ளே இருக்காரு, உனக்கு தெரியாது, நாங்கள் கல்யாணம் பண்ணியாச்சு, நாங்கள் கல்யாணம் பண்ணி 3 மாதம் ஆச்சு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்துச்சு, கதவை தர. இதெல்லாம் தேவையா? அப்படியெல்லாம் போனால் கடைசி வரைக்கும் முட்டிக்கிட்டே தான் இருக்கணும். முட்டி முட்டி நடத்துறதுக்கு இது என்ன காலச்சண்டையா? லைஃப். ஆமாம், அதனால் முட்டவே கூடாது. அல்லேலூயா. அங்கே வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே குடும்பக்காரங்க எல்லாரும் சொல்கிறாங்க, போவாசை பார்த்து, உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் ராகேலை போலவும் லேயாளை போலவும் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுகிற அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வரப்போகிற மனைவி உன் குடும்பத்தை கட்டுவாப்பா, ஒரு நாளும் இடிக்க மாட்டா. நீ முட்டிக்கிட்டே போனேன்னா முட்டினா இடிக்கிட்டு தான் விழும். முட்டினா என்ன பண்ணும்? 4 வாட்டி முட்டும் பொழுது கொஞ்சம் அசையாமல் இருந்தாலும் 5ஆவது வாட்டி முட்டுனா அடிக்க அடிக்க அம்மியும் நகரம் தானே, அது கடைசியாக நகர்ந்தான். ஆமென். ஆமாம், லைஃப் அப்படி நகர்த்தக்கூடாது, ஸ்மூத்தாக போனேன். ஹல்லேலூயா. சொல்கிறாளாம், லேயாளை போல வாழ்ந்திருக்க ஆண்டவர் செய்வார். உங்கள் பிள்ளைங்க வாழ போகிற இடத்துல ராகேலை போல லேயாளை போல வாழ்ந்து குடும்பத்தை கட்டுவார்கள். இடிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாக மாற்றி ஏசப்பாவே அவர்களுக்குள்ளால இருந்து இனி வீட்டை கட்டுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறப்போகிறீர்களா? அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்த்தும் போது சொல்கிறாங்க, வரப்போகிற மனைவியை வாழ்த்துறது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை எப்படி வாழ்த்துறாங்க, இந்த எப்பிராத்தாவிலே நீ பாக்கியவனாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றவனாயிருப்பாய். ஆமாம், உங்கள் பிள்ளைங்க உங்கள் மருமகன் இனி உங்கள் ஊரில் உங்கள் குடும்பத்தில் புகழ் பெற்றவங்களாக இருக்கணும். சாதாரணமாக அல்ல. உங்கள் மருமப்பிள்ளை பேரை சொன்னாலே ஊரே எழும்பி நிற்கணும். உங்கள் மருமப்பிள்ளை பேரை சொன்னாச்சுன்னாலே ஊரே அவங்கள பார்த்து நடுங்கணும். அந்த அளவுக்கு பெயர் பெற்று விளங்குவார்களாக. அப்போ பாருங்க, கணவன் மனைவி 2 பேரும் நல்லா குடும்ப ஆசீர்வாதத்தோடு தான் உள்ளே வர்றாங்க, எல்லாரோட சம்மத்தத்தோடு தான் உள்ளே வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவள் கற்பம் தரித்து அருமையான ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணனா கர்த்தர் அந்த திருமணத்தை நடத்தி இருக்க வேண்டும். எனவே இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்கலை, இன்னும் கற்பத்தின் காரியம் இல்லைன்னா, ஆண்டவரே உம்முடைய அனுக்கிரகத்திற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க, ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். சரி, ஒன்றும் இல்லாத அவளுக்கு ஏன் ஆண்டவர் மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், ஆவிக்குரிய ரீதியாகவும் செல்வங்களிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் உலக ஆசீர்வாதங்களில் 2லேயும் அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் உள்ள நல்ல போவாசை கொடுத்தாருன்னா அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனை இன்னைக்கு நல்லா நீங்கள் எல்லாம் கேட்கணும். ஆமேன். வாலிப தம்பிங்களா தங்கச்சிங்களா நிறைய பேர் இருக்கிறீங்க. யார் ரூத்துக்கு மறுவாழ்வு சூப்பரான இடத்துல லைஃப் செட்டில் ஆச்சு. ஒரு ரீசன் 2-3 இருக்குது. அதை இன்னைக்கு கேளுங்க, வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான ஐஸ்வர்யவான்களுமாகிய வாலிபர்களின் பின்னே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. ஏன் தெரியுமா? போவாஸ் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தான், அவளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். வாட்ச் பண்ணும்போது அவன் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான். சாதாரணமாக சில வாலிப பிள்ளைங்க எல்லாம் சிலது கல்யாணம் ஆகி புருஷன் இறந்ததாக இருக்கலாம், இல்லை கல்யாணம் ஆகாததாக இருக்கலாம். வாலிப பிள்ளைங்க சிலர் பாவம்னு சொல்லி தரித்திரருக்கு பின்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவர் பாவம் அதனால தான் நான் அவரை விரும்பினேன். நீ பாவம் பார்த்து கொடுக்கறதுக்கு கிஃப்டா? நீ உன் லைஃப்பை கொடுக்காத. பாவம் பார்த்தியன்னா 10 ரூபா பணத்தை கொடு, இல்லைன்னா அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, இல்லை பாவம் பார்த்து அவனுக்கு ஏதாவது உதவி செய். லைஃப்பை ஏமா கொடுக்குற? லைஃப்பை பாவம் பார்த்து கொடுக்கக்கூடாது, அது லைஃப் கெட்டு போயிடும். இந்த வசனம் சொல்லுகிறது தரித்திரரும் அப்படின்னா பாவம் பார்த்தும் யாருக்கும் ஒன்றை நீ விட்டு கொடுக்கல. அதே நேரத்தில் ஐஸ்வர்யவான்களாகிய பணக்காரனை பார்த்து நீ ஏமாந்து போகலை. என்ன சூப்பராக ஆண்டவர் எழுதியிருக்கார் பாருங்க. அல்லேலூயா.
சிலர் கேட்டால் சொல்லுவாங்க, என்னம்மா இப்படி போய் விழுந்துட்ட? இல்லை, அவர் ரொம்ப பாவம், என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவாருன்னு சொல்லி பணக்கார பையனை கல்யாணம் பண்ணால் பாதியில் விட்டுட்டு போவான்னு சொல்லி இந்த ஏழை பையனை நானாக பார்த்து கடைசியாக இப்படி ஆயிட்டேன். தரித்திரன். என் அன்பு சகோதரனை சகோதரியை இவ பாருங்க, அதில் கரெக்டாக இருக்கிறா. தரித்திரனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் இருந்துக்கோ, எனக்கு தேவையில்லை. எனக்கு ஆண்டவர் இருக்கிறா. எனக்கு என்ன செய்ய வேண்டுமோ என் ஆண்டவர் எனக்கு அதனதன் காலத்தில் சகலத்தையும் செய்வார். அவன் சொல்றான், நீ எந்த தரித்திரனுக்கு பின்னாலேயும் எந்த செல்வ ஐஸ்வர்யவான்கள் ஆகிய வாலிபர்களுக்கு பின்னால நீ போகாததினால். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிகிறதுக்கு காரணம், அநேக வாலிப பையங்களுக்கு பின்னால போறீங்க, அநேக வாலிப பெண்ணுங்களுக்கு பின்னால போறீங்க. ஆமென். இப்படியெல்லாம் அலைஞ்சி லைஃபை கெடுத்து வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு யார் யார் பின்னால் அலைஞ்சிங்களோ எல்லாரும் இன்னைக்கு பிறகு ஏசப்பாவுக்கு பின்னால் அலைங்க. ஹல்லேலூயா. அவர் முன்ன போனோம், நீங்க பின்னால போன. ஹல்லேலூயா. உங்கள் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அவரை தான் நீங்க ஃபாலோ பண்ண. கண்ட பொண்ணை ஃபாலோ பண்ணி எங்கேயும் போய் பாங்கணத்தில் விழுந்துடாதீங்க. கண்ட பையனை ஃபாலோ பண்ணி பாங்கணத்தில் போய் விழுந்துடாதீங்க. இயேசு ஒருவரை ஃபாலோ பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவள் லைஃப் சக்சஸ் ஆனதுக்கு ஒரே காரணம், எந்த வாலிபர்களின் பின்னே அவள் அலையவில்லை. உன் லைஃப் சக்சஸ் ஆகணுமா, வாழ்க்கை நல்லா கிடைக்கணுமா, நல்ல ஆவிக்குரிய புருஷன் கிடைக்கணுமா, நல்ல ஆவிக்குரிய மனைவி கிடைக்கணுமா, இயேசுவை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. எந்தெந்த பிள்ளைகள் இந்த மாதம் வரைக்கும் கற்பம் தங்கலேன்னு இருக்கிறாங்களோ, பண்டிகை நாட்களுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்கள் வருவதற்கு முன்பாக ஒரு பிறப்பின் பண்டிகை இவர்கள் வீட்டிலே உண்டாக, ஒரு பிறப்பின் நற்செய்தி இவர்கள் குடும்பத்திலே பேசப்பட பரலோகம் அனுக்கிரகம் பண்ணுவதாக. எல்லா தடைகள் உடைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மனம் மாற வேண்டுமே, ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று கதறிக்கொண்டு வருகிற தாய் தகப்பனுடைய கண்ணீரை கண்டு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை போவாசை போலவும் ரூத்தை போலவும் நீர் மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசு எந்தெந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும் என்று தாய் தகப்பன் கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ அவள் இருதயத்தில் இன்றைக்கு பிறக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சாஸ்திரிகள் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு புதிய பாதையிலே போனார்கள். என் பிள்ளைகளும் இந்த நாட்களுக்கு பிறகு புதிய தீர்மானம் எடுத்து புதிய பார்வையிலே புதிய பயணத்திலே ஏசப்பாவுடைய கரத்தை பிடித்து கொண்டு என் அன்பு பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் போக உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளைகள் புதிய வருஷத்திற்குள்ளே கடந்து செல்வார்களாக. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னீரே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனையும் சிறுமையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொன்னீரே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக்குகிற வருஷத்திற்கு நேராக என் பிள்ளைகளை கரம் பிடித்து அழைத்து செல்வீராக. எல்லாருக்கும் ஆண்டவர் ஜெகோவா ராஃபாவாக, சுகம் கொடுக்கிற தேவனாக என் பிள்ளைகள் மத்தியில் நீர் இறங்கி எல்லா வியாதிகள் சாபங்களை மாற்றி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941195099 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.